السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே ஏறத்தாழ 29 நோன்புகளை நோற்றவர்களாக இன்ஷா அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை முன்னோக்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்திலே மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களும் பெரிய அடையாளங்களும் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று கடைசி நாளாக மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் மீதம் இருக்கக்கூடிய 2 அடையாளங்களையும், அதே போன்று இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான அடையாளங்கள், மிக பெரும் அடையாளங்கள் 10 நிகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடையாளத்தை சுருக்கமாகவும் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். சிறிய அடையாளங்கள் 2 என்னவென்றால், ஒன்று முஸ்லிம்கள் மத்தியில் வகுன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டுவிடும், வகுன். இரண்டாவது, மஹ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உலகம் முழுவதும் என்ன செய்வாங்க, ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. இந்த 2 செய்தி தான் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக முஸ்லிம்கள் மத்தியிலே வகுன் ஏற்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பசியோடு இருந்து சாப்பிடும் நபர்கள் உணவு தட்டை நோக்கி போட்டி போட்டு வருவது போல ரசூலுல்லாஹ் உதாரணமா சொல்லி காட்டுறாங்க. ரொம்ப நாளா பசியா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு உணவு வருது, அவங்களுக்கு பக்கத்துல வருது. அப்ப எப்படி ஓடுவாங்க? இந்த உணவு தட்டை பார்த்துட்டு வேகமா ஓடுவாங்களா இல்லையா? சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், சில நேரங்களில் பாலஸ்தீனத்தை கூட இப்போ நீங்கள் எடுக்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப ஒரு வறுமையான நிலையில இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் யாராவது உணவு தந்துட மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வாகனம் வந்துச்சுன்னா அதை நோக்கி நினைச்சாங்க, படையெடுத்து ஓடி போவாங்க. இது மாதிரி உணவு தட்டை நோக்கி இந்த பசியோடு இருப்பவர்கள் ஓடி போவாங்களா இல்லையா? இது மாதிரி முஸ்லிம்களை நோக்கி எதிரிகள் என்ன செய்வாங்களாம், தாக்குவதற்கு வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒரு காலம் வரும். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது பசியோடு இருந்து சாப்பிடும் நபர்கள் உணவு தட்டை நோக்கி போட்டி போட்டு வருவது போல மறுமை நாள் நெருக்கத்தில் மக்கள் உங்களை நோக்கி தாக்குவதற்கு போட்டி போட்டு வருவார்கள். யார? முஸ்லிம்களை தாக்குவதற்கு. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்ப நாங்க குறைவா இருப்போமோ, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமோ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்றாங்க, இல்ல, அந்த நேரத்தில் பெரும்பான்மையா தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. பெரும்பான்மையா இருந்தாலும் முஸ்லிம்களை தாக்குவதற்கு எப்படி வருவாங்களாம், போட்டி போட்டு வருவாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இப்படி சொல்லிட்டு, அந்த நேரத்தில் நீங்க பெரும்பான்மையாத்தான் இருப்பீர்கள், எனினும் அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்துல போர்க்குணம் இருக்காதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் இருக்காது, போர்க்குணம் இருக்காது, கோழைகள் மாதிரி ஆகிவிடுவீர்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, அதாவது ஆற்றங்கரையோரும் இருக்கும் அழுக்கு நுரைகளை போல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு வீரியமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு அதாவது அடுத்த சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எதிரிகள் இருக்காங்க இல்லை, எதிரிகள் உங்களை பற்றிய பயம் அவங்களுக்கு இருக்காது, உங்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அசாதாரண என்ன செய்ய உங்களை தாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னத்துல எதிரிகள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா வகுன் தான் ஏற்பட்டிருக்கும், வகுன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வகுன்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்றாங்க, வகுன் என்பது மரணத்தை வெறுப்பதும் உலகத்தை நேசிப்பது அப்படின்ட்டாங்க. இப்படி முஸ்லிம்கள் ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. அந்த சாயில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம். அந்த சாயில் என்ன பார்க்கிறோம், இன்னைக்கு கூட பார்க்கிறோம். பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு அநியாயமாக
அழித்தொழிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் இருக்கு, ஒருத்தனை செய்ய மாட்டிருக்கிறான், குரல் கொடுக்க மாட்டிருக்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப என்ன பார்க்கணும், உலகத்து ஆசை, நாம் மரணித்து விடுவோம் என்ற பயம், இதைத்தான் ரசூலுல்லாஹ் செய்றாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வகுன் ஏற்பட்டுரும். வகுன் என்பது உலகத்தை நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க. இது என்னது, மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு செய்தி. அடுத்தது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வருகைனா என்ன? இப்ப மஹ்தி வந்திருக்கிறாரா? சில பேர் நான் தான் மஹ்திலாம் சில பேர் என்ன செய்றாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அடையாளம் இருக்கா இல்லையா, அந்த அடையாளத்தோட இன்னைக்கு யாரும் அவங்க வரல, இன்ன வரைக்கும் வரல. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இன்று வரைக்கும் வரல, இனிமேல் வருவார்கள். அது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ் எனது வழித்தோன்றலின் புறத்திலிருந்து, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய வழித்தோன்றலின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லது என் குடும்பத்திலிருந்து ஒருவரை அனுப்புவான். அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒத்ததாக இருக்கும். மேலும் அவருடைய தந்தையின் பெயரும் என்னுடைய தந்தையின் பெயரும் ஒத்ததாக இருக்கும். அதே மாதிரி அவர் வருவதற்கு முன்பு அநீதியாலும் அக்கிரமத்தாலும் இந்த பூமி நிரப்பப்பட்டிருக்கும். அவர் வருவதற்கு முன்னாடி இந்த பூமி எப்படி இருக்கும், அநியாயம் நடந்துட்டு இருக்கும், அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்த பிறகு என்ன நடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அப்படி இல்லாமல் அவர் வந்த பின்பு நீதியாலும் நேர்மையாலும் நிரப்பி விடுவார் என்று ரசூலுல்லாஹ் இந்த மஹ்தி அவர்களை பற்றி நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேர் என்னது, அப்துல்லா. அப்ப இவருடைய பேரும் அப்துல்லாவான இருக்கும். ரசூலுல்லாஹ் பேரும் முஹம்மது அல்லது அகமது, இவருடைய பேர் எப்படி இருக்கும், முகமது அல்லது அகமதா இருக்கும். இதான் அடையாளம். அவருடைய வாப்பா பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேரும் ஒண்ணே, அவருடைய பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரும் ஒண்ணா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா இருக்காங்க இல்லையா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வழித்தோன்றலாவார் அப்படின்னு இன்னொரு செய்தி பார்க்கிறோம். இன்னொரு செய்தி வந்து எதுல இருக்குன்னா, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மஹ்தி யாரா இருப்பாங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க இல்லையா, அவருடைய வழித்தோன்றலாகத்தான் இருப்பார் என்று இந்த ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தி பார்க்கிறோம், புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, உங்களை சேர்ந்த ஒருவரே உங்களுக்கு தொழுவிக்கும் இமாமாக இருக்க மரியமின் மைந்தர் ஈசா அலை அவர்கள் மறுமை நாளுக்கு முன் உங்களிடையே இறங்கும் போது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதாவது மஹ்தி இருக்கிறாங்களே, அவர் தான் இமாமா இருப்பாரு. அந்த நேரத்துல யார் இறங்குவா, ஈசா நபி இறங்குவாங்க. ஈசா நபி இறங்குவாங்க, மஹ்தி அவங்க இருப்பாங்க. இந்த நேரத்துல மஹ்தியே என்ன செய்வாங்கன்னா, ஈசா நபியை பார்ப்பாங்கண்ணா. பார்த்துட்டு வாங்க நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க, இமாமா நின்று தொழுவைங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. அதுக்கு ஈசா நபி சொல்லுவாங்களா, இல்ல அது என்னால முடியாது, இந்த சமுதாயத்துல அல்லாஹ் ஒரு மரியாதையை வச்சிருக்கிறான், நீங்க தான் என்ன செய்யணும், தலைமையா இருந்து தொழு வைக்கணும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் ஈசா நபி என்ன செய்வாங்க, இமாமத் செய்ய மறுத்துடுவாங்க. இது அல்லாஹ் நபிகள் நாயகம் அவருடைய சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு மரியாதை என்று நினைச்சாங்க மஹ்தி அவர்கள்ட்ட ஈசா நபி சொல்வதாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, கியாமத் நாளுடைய அடையாளத்தில் ஒன்று என்னது, மஹ்தி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தோன்றுவார், அவர் நீதியை ஆட்சி செய்வார், நேர்மையா நடந்து கொள்வார் என்ற ஒரு செய்தியை இது போன்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. அப்ப இதெல்லாம் சிறிய அடையாளங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்கும், மிகப்பெரிய அடையாளங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் நாம இருப்போமா இருக்கவும் தெரிய மாட்டோம். ஆனா அது கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. நம்ம சந்ததிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சந்ததிகள் அடைவாங்களா, இல்ல இன்னும் ஒரு எத்தனை ஆயிரம் வருஷம் போதும் நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த 10 அடையாளங்கள் நடைபெறாமல் உலகம் என்ன செய்யாது, அழியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது என்னதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய புகை மூட்டம் ஒன்று வரும். புகை மூட்டம் அதான் வானம் ஃபுல்லா புகையா இருக்கும், பெரிய புகை மூட்டம். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு புகை மூட்டம் ஒன்று வந்துச்சு. ஆனா அது அல்ல அப்படிங்கிறாங்க. இது வந்து பெரிய புகை மூட்டம். இது என்ன ஆகும், இந்த புகை மூட்டம் வந்த உடனேயே காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஊதி போய் விடுவார்கள், பருமன் ஆயிடுவார்கள். அவருடைய காதிலிருந்து புகை வந்துட்டே இருக்கும். அதுல காதிலிருந்து என்ன செய்யும், புகை வந்துட்டே இருக்கும். மூமின்களை இந்த புகையை என்ன செய்யாது, ஒண்ணு செய்யாது அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்த புகை மூட்டம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு மனிதன் தோன்றுவான், யாரு, தஜ்ஜால்.
அதிசய மனிதன் தஜ்ஜால் அவன் தோன்றுவான். அவன் தோன்றி என்ன செய்வான், பல்வேறு விதமான குழப்பங்களை அவன் ஏற்படுத்துவான். மெயினா அவன் சொல்லக்கூடிய குழப்பங்களை ஒண்ணு என்ன தெரியுமா, என்ன சொல்லுவான், நான் தான் அல்லாமா, நான் தான் அல்லான்னு சொல்றதுக்கு பலவிதமான அற்புதங்களை அவன் செஞ்சு காட்டுவான். நிறைய அற்புதங்களை செஞ்சு காட்டுவான். மழை பெய்யும் சொல்லுவான், பெய்யும். மழை நில்லுமா, நிற்கும். ஒருத்தரை கூப்பிட்டு என்ன செய்வான், சாவடிச்சிருவான். ஒருத்தரை கூப்பிட்டு என்ன செய்வான், உயிர் கொடுப்பான். ஒரு தடவை தான், ஒரு தடவை தான் பண்ண முடியும். இது மாதிரியான அதிசயங்களை அவன் செஞ்சு காட்டுவான். அவன் கையில வந்து நரகத்தை வச்சிருப்பான், இன்னொரு கையில வந்து சொர்க்கத்தை வச்சிருப்பான். இப்படிலாம் காட்டிட்டு நான் தான் அல்லாஹ் அப்படிம்பான். உலகம் முழுவதும் போவான், காயல் பட்டத்துக்கு வருவான். காயல் பட்டத்துக்கு செய்வான், காயல் பட்டத்துக்கு வருவான். ஆனா போக முடியாத ரெண்டு இடம், என்ன இடம், போக முடியாத இடம் என்னது, மக்கா மதீனா. இந்த இடத்துக்கு அவனால போக முடியாது. அங்க மாணவர்கள் தடுத்து விட்டுருவாங்க. மிச்சம் எல்லா இடத்துக்கும் போவான். 40 நாள் இருப்பான். அது 40 நாள் 3 நாள், ஒரு நாள் ஒரு வருஷமா இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாசம் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் ஒரு வாரம் போல இருக்கும். இது இந்த கணக்கில் நினைச்சுவான். உலகம் முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஆட்டி வைப்பான். மக்கள்லாம் போவாங்க. சாதாரண ஒரு சத்குருவை பார்த்து மக்கள் ஏமாறாங்களா இல்லையா? சாதாரண ஒண்ணுமே பண்ணல, ஆனா அவன் தான் கடவுள்னு சொல்லி நினைச்சு அவனுக்கு கடவுள் தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷனை கூட என்ன செய்யறான், கடவுள் அந்தஸ்தை கொண்டு போய் வைக்கிறான். இவன் பெரிய பெரிய அற்புதத்தை பண்ணி காட்டுவான். அப்ப மக்கள் ஏமாறுவாங்களா மாட்டாங்களா? ஏமாறுவாங்க. அதனாலதான் ரசூலுல்லா அந்த காலத்தை நீங்க அடைந்தீங்கன்னு சொன்னா அவனுடைய குழப்பத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்க. அதனால தான் நம்ம நினைச்சிரோம், ஒவ்வொரு அத்தையாத்து சலவாத்துக்கு அப்புறம் ஓதுறோமா இல்லையா? என்ன துவா ஓதுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவுதுபிக்க மின் அதாபில் கபரி வவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய கோபத்திலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் கேட்டுட்டே இருக்கிறோம். நம்ம இருப்போமா இல்லையா அது வேற விஷயம். ஆனா இதை கேட்க சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். யாரெல்லாம் இந்த துவாவை தொழுகையில் அத்தையாத்துல ஓதுறாங்களோ அவர்கள் அந்த நேரத்தில் அடைந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு பெறுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான். எந்த அளவுக்கு சொன்னா அவன் கையில நரகத்தை காட்டுவான், இந்த கையில சொர்க்கத்தை காட்டுவான். நீங்க என்ன செய்ய இருந்தீங்க அந்த நேரத்தில் இருந்தீங்கன்னா அவன் நரகன் காட்டான இல்லையா, அதுல போய் விழுந்துருங்க. அதுதான் உண்மையான சொர்க்கம். அவன் சொர்க்கம் காட்டினா அது விழுந்துடாது. அது என்னது, உண்மையான நரகன் நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்படி இவன் குழப்பம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் ஈசா நபி இறங்கிடுவாங்க. ஈசா நபி இறங்கி யாரை சாவடிப்பாங்க, இந்த தஜ்ஜால. ஈசா நபி தான் என்ன செய்வாங்க, அவர்கள் தான் கொலை செய்வார்கள் என்று என்ன செய்து அதிசயம் வருது. அப்ப ஈசா நபியுடைய வருகையும் ஒண்ணு. ஈசா நபியுடைய வருகை எப்படி இருக்கும், எப்படி வருவாங்க, உலகத்திலிருந்து தோன்றுவாங்களா? அப்படி இல்லை, வானத்திலிருந்து இறங்குவாங்க. வானத்திலிருந்து இறங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்தில் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல வந்து இறங்குவாங்க. அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உள்ள இந்த சேட்டிலைட் யுகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வானத்துல என்ன பிறந்தா என்ன செஞ்சிருவான் சொல்லிடுவான். இப்ப இந்தியாவுடைய அந்த வானுலக எல்லை இருக்கா இல்லையா, இதுல வேற நாட்டு விமானம் வந்துட முடியுமா? வர முடியாது. வந்தா டக்குன்னு என்ன செஞ்சிருவான், இந்த விமானம் வந்துருச்சு, இவன் நாட்டுடைய விமானம் உள்ள வந்துருச்சு கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா பார்த்துட்டே இருக்கிறான். இப்ப ஒரு சின்ன ஒரு பூச்சி வந்தா கூட அந்த நாட்டுடைய எல்லையில வந்து வான எல்லையில வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவான் இல்லையா? வானத்திலேருந்து ஒரு மனுஷர் இறங்குறாரு, தெரியாம இருக்குமா? வானத்திலேருந்து இறங்குவாரு. அவங்க வர ஸ்டைல பாக்குறேன், சுப்ஹானல்லாஹ், சரியான ஒரு அழகுல வருவாங்க. அப்படி இறங்கி வந்து என்ன செய்வாங்க, தலையில முடி நிறைய இருக்கும், அந்த முடி இப்படி இருக்கும், இப்படி இப்படி எடுத்து போடுவாங்களாம். எடுத்து போட்டு அவங்களோட வேர்வையெல்லாம் போடும். மிகப்பெரிய ஒரு அற்புதமா அந்த நேரத்தில் இருக்கும். ஈசா நபி வருவாங்க, தஜ்ஜாலை கொல்லுவாங்க, சிலுவையை உடைப்பாங்க, பன்றியை கொல்வார்கள், இருக்கக்கூடிய எல்லா சிலையும் செய்வாங்க, உடைச்சிருவாங்க. நான் கடவுள் இல்லப்பா, கடவுள் என்னுடைய கடவுள் அல்லாஹ் இருக்கானே இல்லையா, அவன் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். இது ஈசா நபியுடைய வருகை சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது யாரு, யஜூஜ் மௌஜூஜ் என்று ஒரு கூட்டம். யஜூஜ் மௌஜூஜ் தஜ்ஜாலும் படைக்கப்பட்டு வச்சிருக்கு. அதே மாதிரி யஜூஜும் படைக்கப்பட்டாச்சு. தஜ்ஜால் இங்க ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் கியாமத்தினுடைய அடையாளத்தை செய்வான், வெளியேற்றப்படுவான். இதை ரசூலுல்லாஹ் காலத்திலே ஒரு சாபி பார்த்துட்டாங்க தஜ்ஜாலை. தமிமுத்தாரி என்று சொல்லக்கூடிய சாபி நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த சம்பவத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஆமா உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அது பெரிய சம்பவம் உள்ள போல. அதே மாதிரி யஜூஜ் மௌஜூஜ் என்ன பண்ணிருக்கிறாங்க, படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு மலையுடைய அடிவாரத்துல இருக்கிறாங்க. அவங்க கியாமத்தினுடைய அடையாளமாக என்ன செய்வாங்க, அந்த மலையை உடைச்சி அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அடப்பை உடைச்சி வெளியே வருவாங்க. மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு ஆறையே குடிச்சிருவாங்க. இந்த யோஜிமை என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆறை என்ன செஞ்சிருவாங்க, காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இவர்கள் ஈசா நபி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் என்ன செய்வாங்க, அழிக்கப்படுவாங்கன்னு செய்தியில பார்க்க முடிகிறது. நாளாச்சு என்னதெல்லாம், புகை மூட்டம், தஜ்ஜாலி, ஈசா நபியுடைய வருகை, யஜூஜ் மௌஜூஜுடைய வருகை. அடுத்தது யாருங்கன்னா அதிசய பிராணி ஒன்று தோணும். அந்த பிராணி என்ன செய்யும் வந்து
மக்கள்கிட்ட பேசும். என்ன பேசும் சொன்னா, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்பாம இருக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய வசனம் உண்மைதான், இது உண்மையான வேத வரிகள் தான் என்று அது மக்களிடையே பேசி நாங்க சொல்லுதா அதிசய பிராணி சம்பந்தமாக சொல்லி காட்டுறாங்க. இது 5வது அடையாளம். அடுத்தது என்ன? கிழக்கே ஒரு பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்ப ஒரு பூகம்பம், 3 பூகம்பம். இப்ப வரக்கூடிய பூகம்பமா இருக்காது. இப்ப வரதுல எத்தனை ரிக்டர் அளவு வரல, 7.2 8லாம் போகல. 8லாம் போனா பயங்கரமா இருக்கும். இந்த பூகம்பம் பிரம்மாண்டமா இருக்கும், மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும். அப்படிப்பட்ட பூகம்பங்கள் கிழக்கு சைடுல, மேற்கு சைடுல, அரபு தீபகற்பத்தில் ஏற்படும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது 3. அப்ப 4 3 எத்தனை? 7 ஆச்சா? அடுத்தது என்னது? அடுத்தது சூரியன் இப்ப எங்க உதிக்குது? கிழக்கே உதிக்குதா? இது எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படும். இந்த பக்கம் உதிக்கிற சூரியன் இந்த பக்கம் உதிக்க என்ன ஆகும்? இந்த பூமி இப்படி சுத்திட்டு இருக்குல்ல,